ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டைமென்ஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். வாலோட டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். ஸோ அலைன் டூலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து போத் சைடு வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு ஃப்ளோர் பிளானை வந்து எப்படி வந்து பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்க போகிறோம். என்டையர் வால் ஃபுல்லாகவே வந்து இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து அதே மாதிரி செட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இண்டிவிஜுவல் வால் கொடுக்கணும். ஒரு எடிட் ஆகி போய்ட்டு அதில் வந்து அதோட கிராஃபிக்ஸ் வந்து மாற்றிடணும். டாப்பில் வந்து பிளாக் கலரில் தெரியுமானா அதை வந்து மாற்றிடுவோம். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். சீட் ஆலில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே லோடு கொடுக்கணும். ஏ4 சீட்டை வந்து A4 டைட்டில் பிளாக் வந்து லோட் பண்ணணும். ஸோ வந்து ஃபேமிலியில் போய்ட்டு டைட்டில் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு A4 வந்து அப்லோட் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு ஸோ இப்போ லெவல் 1 போய்ட்டு இந்த போத் சைடில் இருக்க அந்த கர்சர் பாயிண்டை வந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பிளானை ஒட்டி நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து பிளான் வந்து கரெக்டாக நம்ம சீட்டில் வந்து உட்காரும். இதில் போய்ட்டு கிராஃப் வியூ அண்ட் கிராஃப் ரீஜன் வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பிளான் நம்ம ட்ரா பண்ணியிருக்க பிளானுக்கு எட்ஜில் இருக்கமான நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபைனலாக சீட்டில் போய்ட்டு A4 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இதில் வந்து வேணும்னாக்கா அந்த லெவல் 1 ட்ராக் பண்ணி இந்த சீட்டில் செட் பண்ணோம்னாக்கா நம்ம அந்த ஃப்ளோர் பிளான் வந்து இதில் வந்து காப்பி ஆகிரும். இதில் போய்ட்டு எடிட் பண்ணலாம். இதில் போய்ட்டு நம்ம போய்ட்டு டைட்டில் அந்த லைன் இல்லாமல் வைக்கலாம், அல்லது அந்த டைட்டில் இல்லாமலும் இருக்கலாம். டைட்டில் வேணும்னா அந்த டைட்டில் வந்து வச்சுக்கலாம். இந்த லெவல் 1 போய்ட்டு ரீநேம் கொடுக்கணும். ரீநேம் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்தோம்னாக்க அந்த லெவல் 1 அப்படின்றதுக்குள்ள தான் அதுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு வந்து மாறிடும். ட்ராக் பண்ணி கரெக்டாக நம்ம வேணுன்ற இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம வந்து பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு Ctrl+P கொடுக்கலாம், அல்லது பிரிண்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு போயிட்டு PDF அப்படின்னு மாற்றிடணும். கரண்ட் விண்டோ போய்ட்டு இதில் செட்டப்பில் போய்ட்டு போர்ட்ரைட் அப்படின்னு போட்டு இதை மாற்றிடலாம். A4 சீட்டு சென்டரில் இருக்கமான ஜூம் பண்ணலாம், கலர் வேண்டாம் கலர் செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம வந்து பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இதை ஃபைனலாக பிரிண்ட் கொடுத்தா நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நமக்கு